ஹாய் வணக்கம். நான் செந்தில்குமார் பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சூப்பர் நோட் அனாலிசிஸ். இங்க பாருங்க ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இது வந்து ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட் தான் நான் எடுக்கிறேன் சூப்பர் நோடு. நான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா, அப்ளை சூப்பர் நோட் டெக்னிக் டு ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து எத்தனை நோடு இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. மொத்தம் 4 நோடு. இந்த 4 நோடில் ஏதாவது ஒரு நோடை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக வச்சுக்கணும். நான் வந்து இதை ரெஃபரன்ஸ் நோடாக வச்சுட்டேன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து 0 இருக்கும். அதாவது வந்து அதை கிரவுண்ட் பண்ணிடுறோம். பொட்டன்ஷியல் 0வாக இருக்கும். சரிங்களா? அப்படி பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த நோடு வந்து V1, இந்த நோடு வந்து V2, இந்த நோடு வந்து V3, இந்த நோடு வந்து V4. அதை வந்து நான் வந்து 0, அதாவது கிரவுண்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து 0 வோல்டேஜ். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ நோடல் அனாலிசிஸில் ஒரு இது வந்து இப்போ 4 நோடு இருக்குன்னா எவ்வளோ நோடல் ஈக்குவேஷன் வரும்னா 4 - 1. அந்த -1 வந்து இஸ் நத்திங் பட் இந்த ரெஃபரன்ஸ் நோடு. அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், V1 - V2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ V2வில் வந்து ப்ளஸ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது V1 கம்பேர் பண்ணும்போது V2 வந்து ஹையர் பொட்டன்ஷியல். அப்படின்னா V1 - V2ன்னு நம்ம எடுத்தோம்னா -8 வரும். இதே வந்து V2 - V1 எடுத்தோம்னா 8 வரும். ஓகேங்களா? இதை போல் 2 நோடுக்கு நடுவில் இந்த ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும், வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து சூப்பர் நோடில் பண்ணணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன் நான். when voltage source is connected between two nodes, it should be solved by super node technique. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 3 நோடு இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ் நோடு. ஓகே, V1 - V2 ஈக்குவல் டு -8. அது ஒரு ஈக்குவேஷன். ஜஸ்ட் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். V2 வந்து ஹையர் பொட்டன்ஷியல், V1 வந்து லோயர் பொட்டன்ஷியல். ஓகேவா? அதுதான் இது எப்படி வந்து உங்களுக்கு இது எப்படி V1 - V2 எப்படி வந்து -8 அப்படின்னு நான் சொல்கிறேன். V1 வந்து லோ பொட்டன்ஷியல். ஓகேவா? லோ மைனஸ் ஹை என்ன வரும்? நெகட்டிவ் தானே வரும். அதான் இதே வந்து ஹை மைனஸ் லோ, ஹை மைனஸ் லோவாக இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவாக வரும். அதுதான் இந்த இது. அதனால தான் இது பாசிட்டிவ். இது வந்து லோ பொட்டன்ஷியல், அதாவது இது வந்து லோ பொட்டன்ஷியல், இது வந்து ஹை பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து நெகட்டிவில் வருது நமக்கு. இது வந்து ஹை பொட்டன்ஷியல் V2, V1 வந்து லோ பொட்டன்ஷியல். அதனால் வந்து இது வந்து பாசிட்டிவில் கிடைக்குது நமக்கு. வெரி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதின பிறகு இந்த சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீப்ளேஸ் பண்ணிடணும். எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். அதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0 வரும். அந்த 0 வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஷார்ட் சர்க்யூட். அதுதான் இங்கே வந்து நான் பண்ண போகிறேன். இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். இங்கே நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். மற்றது V1, V2, V3 அந்த பொட்டன்ஷியல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கணும். பட் இது ரெண்டும் வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்குது இப்போது. அதாவது V1, V2 வந்து ஜஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் வயர், அதனால் வந்து சேம் பொட்டன்ஷியல். இப்போது இந்த நோடு தான் வந்து ஒரு நோடு ஓவர் த அதர் நோடு, ரெண்டும் சேம் நோடாக இருக்கிறதால இது வந்து சூப்பர் நோடு. இதுதான் இப்போ வந்து சூப்பர் நோடு. இது வந்து இப்போ சூப்பர் நோடு.
இது 2ம் சூப்பர் நோடு. இப்போ இந்த நோடுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணணும்? கேசிஎல் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணணும். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? V1. V1ல 2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். V/R. அதான் அது. 1/2 V1 × 1/2 + 1/5. இப்போ V2ல இது வந்து பாசிட்டிவ். ஏன்னா நம்ம சூப்பர் நோட கன்சிடர் பண்ணதுல இந்த நோடு பாசிட்டிவ், அதர் நோடு வந்து நெகட்டிவ். இப்போ V2 கன்சிடர் பண்ணும்போது இதில் வந்து 1 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு, அப்புறம் 3 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 1/1 + 1/3. இப்போ V1 எதில் கனெக்ட் ஆயிருக்கு? V3ல கனெக்ட் ஆயிருக்கு. V2 V3ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இந்த V1க்கும் V3க்கு நடுவில் இருக்கிறது வந்து 5. V2க்கும் V3க்கு நடுவில் இருக்கிறது வந்து 3. ஸோ அதனால -V3 × 1/3 + 1/5 = இப்போ V1ல இது வந்து இன்கமிங் கரண்ட். இன்கமிங் கரண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ். அந்த கரண்ட் என்னவா இருக்கும்? 12/5. இங்க V2ல வந்து அவுட்கோயிங் கரண்ட் இப்படி போகும். அப்போ 10/3. ஸோ இன்கமிங் கரண்ட் பாசிட்டிவ் மைனஸ் அவுட்கோயிங் கரண்ட். ஓகே, அது வந்து நெகட்டிவ். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து 0.7 V1 + 1.333 V2 - 0.533 V3 = -0.9333. ஓகேவா? அது வந்து 2வது ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த V3 நோட் 3க்கு வந்து நான் KCL அப்ளை பண்ணுறேன். இதில் கனெக்ட் ஆகிருக்க ரெசிஸ்டர் எத்தனை? 5 ஓம், 2 ஓம் அண்ட் 3 ஓம். ஸோ 1/5, 1/2 + 1/2 + 1/3 × V3 வந்துச்சு. V3 கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து V2. ஸோ -V2 × 1/3. V3லேருந்து V1 கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் -V1 × 1/5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு V3யை வச்சு நம்ம பார்த்தோம்னா இது வந்து அவுட்கோயிங் கரண்ட், இது வந்து இன்கமிங் கரண்ட். ஸோ இன்கமிங் கரண்ட் வந்து பாசிட்டிவ், 10/3 இஸ் பாசிட்டிவ், மைனஸ் அவுட்கோயிங் கரண்ட் வந்து மைனஸ். ஸோ 12/5 வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 10/3 - 12/5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து -0.2 V1 - 0.33 V2 + 1.033 V3 = 0.933 கிடைக்கும். அப்போ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம எல்லா ஈக்குவேஷனும் நம்ம எழுதுறோம்னா V1 - V2 -8. அப்புறம் 2வது ஈக்குவேஷன் வந்து 0.7 V1 + 1.333 V2 - 0.533 V3 = -0.933. ஓகேவா? அது 2வது ஈக்குவேஷன். 3வது ஈக்குவேஷன் -0.2 V1 - 0.333 V2 + 1.0333 V3 = 0.933. இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து V1 = -5.541, V2 2.459, V3 0.6231. இப்போ 5 ஓம் ரெசிஸ்டர் இந்த பிரான்ச்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அதோட நோடு பொட்டன்ஷியல் வந்து V1ம் V3யும். இப்போ இந்த 12 வோல்ட் வந்து இந்த V1 அப்போஸ் பண்ணும். அதனால் I5 ஓம் = V1 - 12. அதுபோல் இந்த V3யும் இந்த V1 அப்போஸ் பண்ணும் ஜென்ரலாக. அதனால் -V3 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டர், இந்த பிரான்ச் ரெசிஸ்டர். அப்போ I5 ஓம் = V1 - 12 - V3 டிவைடட் பை 5. நம்ம சால்வ் பண்ணோம்னா கால்குலேட்டரில் போடுறேன். V1 - 5.541 -12 -0.6231 = ஸோ -18.1641 வருது. இது எல்லாத்தையும் இது பண்ணால் -18.1641 வருது. டிவைடட் பை 5.
equal to 3.6328 amps. இது வந்து மைனஸில் இந்த டைரக்ஷன் கிடைக்குது, மைனஸில் இந்த டைரக்ஷன் கிடைக்குது. அப்போது மைனஸில் எனக்கு இந்த டைரக்ஷன் கிடைக்குதுன்னா அப்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான். ஸோ I5 ohm equal to V1 minus 12 minus V3 divided by 5. இது நம்ம நியூமரேட்டர் வந்து -18.1641 வரும். டிவைடட் பை 5 போட்டோம்னா -3.6328 ஆம்ஸ் வரும். ரைட் ஹேண்ட் சைடு, ஏன்னா V1 மைனஸ் V3 தான் எடுத்துருக்கோம். அப்போ கரண்ட் இப்படி போகிற மாதிரி, அது வந்து நெகட்டிவ்ல வருது. அப்படின்னா ஆக்சுவல் கரண்ட் வந்து நமக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது. அதுதான் இங்கே காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், அதாவது எல்லா தியரம்ஸும் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். டவுட் இருந்தால் மட்டும் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.